நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு அதிமுக வேட்பாளர் தொகுதி வேட்பாளர் பேர் சொல்லலாம், கடகடன்னு ஒரு 10 பேரை சொல்லிடலாம். திமுக பேர் சொல்லலாம். ஆனால் தாவேக்காவில் வேட்பாளர் பேர் கூட வெளியே தெரியாது. காமனா விசில் சின்னம் விஜய் தலைவர், அவ்வளவுதான். திருப்பரங்குன்றத்தில் விஜய், மதுரையில் விஜய், மதுரை மத்தியில் விஜய் அப்படிங்கும்போது 2 தொகுதி மேலே நிற்க முடியாதுப்பா அப்படின்னு கிண்டலாம் அடிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்குமே விஜய் தான் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத போல தான் ரிசல்ட் காட்டுது. பல வாய்ந்த காங்கிரஸும் திமுக இருக்கிற இடத்துல எம்ஜிஆர் தெரியும் வந்தாரோ அதே இடத்துல வந்திருக்காரு. கடுமையான உழைப்பை அவர் செலுத்தல நம்ம. ஆனா அதே அளவுக்கு 72 வயதிலையும் எடப்பாடியார் அவர்கள் 234 தொகுதியும் போனார் என்ன. ஆனால் போய் வெற்றியிட்ட முடியும். அவர் அங்கே இருந்து இங்கே ஒன்றும் போனாலும் இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாமே சேர்த்து அதை பூஸ்ட் பண்ணி இன்னைக்கு வெற்றி பெற வச்சிச்சு. இன்னும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கறது இந்த திமுக அதிமுக எம்எல்ஏக்களை வரக்கூடியவர்கள் 10 கோடி கட்டணும், 20 கோடி கட்டணும் அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது அது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்துச்சு. என்னன்னா அப்ப காசு இருக்கலாம் தான் எம்எல்ஏ ஆக முடியும். அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கும்போது அதுதான் தன்னெழுச்சி. அப்ப தன்னெழுச்சியே கொண்டு வர. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 3வது கட்சி நிறைய பேர் போட்டிட்டு இருக்காங்க. மாற்றம் முன்னேற்ற அன்புமணி கூட போட்டிட்டாரு. ஆனா பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கினார், 21 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. ஆனா சீட்டு வர முடியல. அது போல சீமானும் போன முறை தனிச்சு போட்டிட்டாரு. ஆனால் மாற்றத்தை அப்ப மாற்றத்தை இவர் சொன்னாரு விஜய் அவர்கள், ஆனால் வெற்றி பெற்று காட்டார். இந்த மாற்றம் என்பது ஒரு எம்ஜிஆரை போல இருக்கணும். ஆக நீங்க முதல்ல ஆட்சியை கைப்பற்றதை விட கைப்பற்றிய பிறகு அதை விட பல மடங்கு கூடுதலாக வேலை செய்யணும். செஞ்சா நீங்க தற்காக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆட்சி தேவை 20 சீட்டு, அப்ப மீதி 10 என்னங்கும்போது பேச்சுவார்த்தை நடத்தாலும் செய்வோம். ஆதவர்ஜி நான் சொன்னார எங்கிட்ட திமுக பேச்சுவார்த்தை நடச்சு, எங்கிட்ட அதிமுக பேச்சுவார்த்தை நடச்சு. இப்ப இவர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்ப எப்படின்னா விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் தரேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை. இப்ப என்னவா இருக்கும், விஜய் முதல்வர், அப்ப இபிஎஸ் அவர்களோ துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். இது எல்லாமே எதை காட்டுதுன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. தேர்தல் அரசியல்ல ஓட்டுக்கு காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும்னு நினைச்சது. நீங்க காசு வாங்கிட்டாங்க, காசு செலவு பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை தாண்டி வெற்றி பெற்றது இன்னொரு 100 சீட்டுங்கிறது விஜய் எதிர்பார்த்தாரா தெரியும். அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார். விஜயே 100 சீட்டுக்கு மேல வரும்னு விஜயே எதிர்பார்த்திருப்பாரா தெரியல. அவருக்கே இது அதிர்ச்சியா இருக்கும். இதுக்கு எல்லாமே என்னன்னா நேர்மையா இருக்கணும். முதல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும். செஞ்சா மீண்டும் 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 ஆட்சி கட்டில் உங்களுக்கு தான். எம்ஜிஆர் இருந்ததை போல. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தேவ். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாவேகா சந்திச்ச முதல் தேர்தலிலேயே திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட முதல்வர் பதவியை ஒரு ரீச் ஆகிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். IPS IAS ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இன்னைக்கு போயிட்டாங்க அவர் வீட்டுக்கும். சரி, இப்போ இருக்க ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா தாவேகா முன்னிலையில் இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ், இந்த ட்ரெண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது? முதல்ல வெற்றி பெற சூழலுக்கு தாவேக்காக நம்ம வாழ்த்துவோம். ஏன்னா ஒரு புதிய கட்சியாக வராங்க. நிறைய இளைஞர்கள் எம்எல்ஏக்கள் ஆகிறேன். என்னன்னா நீங்கள் ஒரு அதிமுக வேட்பாளர் தொகுதி வேட்பாளர் பேர் சொல்லலாம், கடகடன்னு ஒரு 10 பேரை சொல்லிடலாம். திமுக பேர் சொல்லலாம். ஆனால் தாவேக்காவில் வேட்பாளர் பேர் கூட வெளியே தெரியாது. காமனா விசில் சின்னம் விஜய் தலைவர், அவ்வளவுதான். விஜயை முன்னிறுத்தி தான் 234 தொகுதிகள் அவர் சொன்னது. நம்மலாம் இப்போ நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க. என்னன்னா இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் விஜய், மதுரையில் விஜய், மதுரை மத்தியில் விஜய் அப்படிங்கும்போது 2 தொகுதி மேலே நிற்க முடியாதுப்பா அப்படின்னு கிண்டலாம் அடிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாருக்குமே விஜய் தான் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத போல தான் ரிசல்ட் காட்டுது. அதான் இது ஒரு நல்ல மாற்றம். என்ன சொல்லப்போனால் திமுக கட்சி ஆட்சியை பிடிச்சி ஏறத்தாழ 67 ஆட்சியை பிடிச்சது. இதுவரை அந்த திராவிட கழகம் தான், அதிமுக திமுக அப்படி இன்னைக்கு 2 பேருமே போயிட்டு புதிய கட்சி வந்திருக்காதுங்கிறது எப்படி பல வாய்ந்த காங்கிரஸும் திமுக இருக்கிற இடத்துல எம்ஜிஆர் தெரியும் வந்தாரோ அதே இடத்துல வந்திருக்காரு. எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி இப்போ இருக்க செங்கோட்டையில இருந்து நம்ம சைதை துரைசாமி வரைக்கும்
என் பேர் கூட வெளியே தெரியாது. இப்போ நிறைய பேர் வெளியே தெரியாது, அவர் பேர் தெரியாது. அப்படி வந்தாங்களோ அதே போல டிட்டோ அதே மாதிரி தான் அது நடந்திருக்கு. கரெக்டாக இப்போ இதுக்கு முன்னே அதாவது ஒரு வரலாறு நம்ம எப்படி பேசுவோம்னா, வெற்றி பெற்றதை வச்சு பேசுவோம். தோத்துருந்தா நம்ம விஜயை பற்றி 1000 கிளாஸ் எடுப்போம். நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கணும், அதை பண்ணியிருந்துருக்கணும். இப்போ தோக்கிற எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு ஒரு கிளாஸ் எடுப்போம். ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் சொல்வது தான் வரலாறு தவிர தோல்வி பெற்றவர்கள் சொல்வது வரலாறு இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த முயற்சி என்பது, ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் முன் வச்சாருங்க. அது என்னன்னா, மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களும் பிடிக்கட்டும், மீன் பிடிக்கிறதெல்லாம் பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு. அதுதான் இங்கே இருக்க மிகப்பெரிய முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக பார்க்குறேன். என்னன்னா, புதியவர்கள் வேறு கட்சியில் இருந்து பெரிய பெரிய கட்சிகளில் நீண்ட காலமாக இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது அதிகாரத்துக்கு வர முடியாதவர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு தாவேக்கால பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேற்பட்டவர் அதிமுகவுடைய முன்னாள் உறுப்பினர் எம்எல்ஏவா எம்பியா அல்லது எக்ஸ் மினிஸ்டர்ஸா, அதே போல் சாதாரண ஒன்றிய செயலாளர் சாதாரண வட்ட செயலாளர்களாக இருந்தவங்க அதிமுகவில் அவர்கள்லாம் நீ சீட்டு வாங்கி நின்றுட்டாங்க. அதே தான் பாண்டிச்சேரி விஷயத்துலையும். ஆக இந்த இடத்துல தான் அவங்க வெற்றி வாய்ப்பு. ஜேசிடி பிரபாகரன் யார், செங்கோட்டையன், விஎஸ் பாபு, இப்படி ஒரு பெரிய பட்டியலை நம்ம சிடி நிர்மல்குமார் எல்லாமே அதிமுக சேர்ந்தவர்கள் தான். அப்போ பெரும்பான்மை அதிமுக சேர்ந்தவர்கள் தான். அப்போ இந்த இடம் தான் விஜய் அவர்கள் எடுத்த விஷயம்னு சொல்கிறேன். அது எப்படி வெற்றி கிட்டுச்சோ என்ன, ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், கடுமையான உழைப்பை அவர் செலுத்தலை. அது நம்ம ஆனால் அதே அளவுக்கு 72 வயதிலையும் எடப்பாடியார் அவர்கள் 234 தொகுதியும் போனார் என்ன, ஆனால் போய் வெற்றியிட்ட முடியல. ஏன் வெற்றியிட்ட முடியலன்னா, 2ஆம் கட்ட தலைவர்களில் பிரச்சாரங்கிறது நீங்கள் அம்மா இருக்கிற காலத்தில் அவர்கள் செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவர்களும் பிரச்சாரம் போவாங்க, மற்றவர்களும் தொகுதிக்கு போவாங்க. ஒரு இடத்த தோல்வி விட்டுருவாங்கன்னு சொல்கிற இடத்துல திடீர்னு அம்மா வந்துட்டு போனாங்கன்னா வெற்றி பெற்றுருவாங்க. அப்படி இருந்துச்சு. இந்த இடத்த விஜய் அந்த மாதிரியான சூழல், அவர் அங்கேருந்து இங்கே ஒன்று போனாலும் இன்றைக்கி சோஷியல் மீடியா எல்லாமே சேர்ந்து அதை பூஸ்ட் பண்ணி இன்றைக்கி வெற்றி பெற வச்சிச்சு. இன்னும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கறது இந்த திமுக அதிமுகவுக்கு, எம்எல்ஏக்களை வரக்கூடியவர்கள் 10 கோடி கட்டணும், 20 கோடி கட்டணும் அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது அது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, அப்போ காசு இருக்கலாம் தான் எம்எல்ஏ ஆக முடியும், காசுலாம் ஆக முடியாது. காசு கொடுத்து எம்எல்ஏ ஆகிட்டு கடைசியில் யார் சுரண்டுவோம்னா எங்கிட்ட தான் சுரண்டுவோம், அந்த நம்பிக்கை வந்துருச்சு மக்கள். ஆமாம், பரவலாக ஓட்டுக்கும் காசு கொடுக்குற விஷயம் நடந்துச்சு இந்த தேர்தலில் பார்த்தோம். ஆனால் தாவேக்காரர்கள் உண்மையிலே ஓட்டுக்கு பெரிய அளவுக்குலாம் எங்கேயும் கொடுக்கல. ஏதாவது 1-2 தொகுதி இருக்கலாம், கொடுக்கவே இல்லைண்ணா, எங்கேயாவது இருக்கலாம், பட் ஆனால் பரவலாக இல்லை அப்படிங்கிறதான். அப்படி இருக்கிற இடத்துல அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கும்போது அதுதான் தன்னெழுச்சி. அப்போ தன்னெழுச்சியே கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 3 கட்சி நிறைய பேர் போட்டிட்டு இருக்காங்க. மாற்றம் முன்னேற்ற அன்புமணி கூட போட்டிட்டாரு. ஆனால் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கினார், 21 லட்சம் ஓட்டு வாங்கினார், ஆனால் சீட்டு வர முடியல. அதுபோல் சீமானும் போன முறை தனிச்சு போட்டிட்டாரு, ஆனால் அப்போ மாற்றத்தை இவர் சொன்னார் விஜய் அவர்கள், ஆனால் வெற்றி பெற்று காட்டார். அப்போ ஆனால் சீமான் உழைச்ச உழைப்போ அன்புமணி அவர்கள் உழைச்ச உழைப்போ இல்லை. ஆனால் அது நடிகருங்கிறது ஒரு சப்போர்ட் பேக் போனாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி என்பது ஏன் வெற்றினா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அல்லது சீமான் கட்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் போனாங்களா, எம்பிக்கள் போனாங்களா, வேறு கட்சியிலேருந்து மினிஸ்டர்கள் போனாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் விஜய்கிட்ட போனாங்க. என்ன குறைவாக இருந்துச்சு, கடைசி கட்டத்தில் தான் போனாங்க. இன்னும் சொல்ல போனால் செல்வம்ங்கிறவர் அதிமுகவில் இருந்துட்டு சீட்டு கிடைக்கலன்னு போய் சேர்றாரு. சேர்ந்து அடுத்த நாள் அவருக்கு சீட்டு, அந்த காங்கிரஸில் சேர்ந்த செல்வம் அவர்கள் இங்கே சீட்டு கிடைக்கலன்னு கட்சியிலேருந்து வெளியே போய் 3 நாள் முன்னாடி சேர்ந்தாரு, அடுத்த நாள் சீட்டு கொடுத்துறாங்க. இன்னைக்கு அவர் எம்எல்ஏ. ஆக இப்படியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது அனைத்து இளைஞர்களுக்கும் ஈர்ப்பு இருக்குது. எப்படின்னா, அப்போ நம்ம நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம விஜய்கிட்ட போனால் வரும் அப்படி. இப்போ உள்ளாட்சி தேர்தல் பாருங்கள், மிகப்பெரிய அளவுக்கு பெனிட்ரேட் நடக்கும். திமுக அதிமுக தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த இடத்துல இப்போ தாவேக்காவும் ஆதிக்கம் செலுத்த வருவாங்க. அப்போ அதுதான் கவனிக்கிறது. அந்த வகையில் நாம் விஜய் அவர்களை வரவேற்போம். இந்த மாற்றம் என்பது ஒரு எம்ஜிஆரை போல இருக்கணும். நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களை மட்டும் உடனே வெற்றியோடு இருந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் திமுக அதிமுக எத்தனையோ தோல்விகளை சந்திச்சதுங்க. இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திமுக தோத்துட்ருக்கோம், அதிமுக தோத்துட்ருக்கோம், மீண்டும் அது எந்திரிச்சு வரும். ஆனால் விஜய் அவர்கள் அது அந்த இடத்த இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற திட்டங்கள் செயல்படுத்தலைன்னா மக்கள்கிட்ட பிரச்சனை. நிதி வேணும், நீங்கள் சொல்லியிருக்க நிறையா திட்டம் நிதி பற்றாக்குறை இருக்க மாதிரியான திட்டங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி சரி கட்ட போகிறீங்கன்னு இருக்கிறதுக்கு ஆக இதையெல்லாம் செஞ்சு காட்டணும். ஆக நீங்கள் முதல்ல ஆட்சியை கைப்பற்றதை விட
கைப்பற்றிய பிறகு அதை விட பல மடங்கு கூடுதலாக வேலை செய்யணும். செஞ்சா நீங்க தக்க வச்சுக்கலாம். தக்க வச்சுக்கிறதுங்கிறதோட மட்டும் இல்லை, எம்ஜிஆர் எப்படி வந்து சாகர வரைக்கும் முதலமைச்சர் அப்படின்னு இருந்தாரோ அதே இடத்த மீண்டும் நீங்க வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அவர்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இப்போ தாவேகாக்கு ஒரு மெஜாரிட்டி இது வரைக்கும் கிடைக்கல. அதனால என்னன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து தாவேகா கூட சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு இப்போ மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறிய கட்சிகள்லாம் ஒன்று இணைஞ்சு கூட ஆதரிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது அந்த வாய்ப்பு பாமக ஆதரிக்க ஆரம்பிக்கலாம், காங்கிரஸ் ஆரம்பிக்கலாம். காங்கிரஸ் கட்டாயம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பயே அவங்க பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. விசிகா வெளியே வரலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே வரலாம். அப்போ இவங்களுடைய ஆதரவோட கூட ஆட்சி அமைக்கலாம். அப்போ வெறும் அதிமுக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ரொம்ப நிறையா சீட்டு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு பத்தாதுங்கிற சூழல் வந்தால் வேணால் அன்றைக்கி அதிமுக ஆதரவு இடத்துக்கு போகலாம். ஏன், ஆனால் முதல்ல இருந்த சூழல் கிடையாது. இல்லை நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தால் அடுத்து என்ன ஆல்டர்னேட்டுன்னு பார்க்கலாம். திமுக ஆதரிக்குமா நம்ம சொல்ல முடியாது, அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா திமுகவும் அரசியல் அப்படி பேசிக்கிட்டாலும் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிற போல வரலாம். ஏன்னா அரசியல் எதிரின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்க தாவேக்கா எப்படி திமுக கூட சேரும், அது ஒரு கேள்வி வரும். இல்லைங்க, நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது ஒரு அதிமுக வரமாட்டேன்னா சின்ன கட்சிகளுடைய ஓட்டு பத்தலைன்னா என்ன பண்ணுவீங்க? சின்ன கட்சியில் ஒரு 8 சீட்டு இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவை 20 சீட்டு. அப்போ மீதி 10 என்னங்கும்போது பேச்சுவார்த்தை நடத்தானே செய்வேன். ஆனால் ஆதவரிச்சு நான் சொன்னாரே, எங்கிட்ட திமுக பேச்சுவார்த்தை நடச்சு, எங்கிட்ட அதிமுக பேச்சுவார்த்தை நடச்சு. இப்போ இவர்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. முதல் பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கியது அவர், இப்போது பேச்சுவார்த்தை தலைமை தாங்க போவது தாவேக்காவாக இருக்கும். ஏன்னா அப்போ எப்படின்னா விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் தரேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை. இப்போ என்னவா இருக்கும், விஜய் முதல்வர், அப்போ இபிஎஸ் அவர்களோ துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். அமைச்சரவையில் ஒரு தேவையான சீட்டு தேவையான அளவுக்கு அந்த இடத்த கொடுப்பாங்க. அப்படிங்கிற சூழல் உருவாகலாம். அதே மாதிரி இவங்களுக்கும் ஒருவேளை திமுகவும் அந்த வாய்ப்பை வந்தால் அந்த இடத்த பயன்படுத்திப்பாங்க. அதான் இப்படியான சூழல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அவர் ஜெயிக்க ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிற இடத்த தாண்டிடுச்சு. ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசம் வந்துச்சு விஎஸ் பாபு அவர்களுக்கும். விஎஸ் பாபு என்னன்னா உள்ளூர்காரரு, ஏற்கனவே அந்த பகுதியில் பிரசுவாக்கத்தை ஒரு எம்எல்ஏவா திமுக. அதன் பிறகு அதிமுக வந்து அதிமுக ஒரு நீண்ட காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக இருந்தார். அதன் பிறகு கடைசியில் நடந்துச்சு பிப்ரவரி மாதம் தான் போனார் அந்த கட்சிக்கு. கடைசியில் அடுத்த 3 மாதத்தில் அவர் இப்போ தாவேக்கால எம்எல்ஏ ஆயிட்டார். இப்போ ஆனர்கள் எல்லாமே எம்ஜிஆரை போல அவர் இருக்கும் போது எப்படி திடீர்னு பேர் தெரியாதவரெல்லாம் எம்எல்ஏக்கள் ஆனாங்களோ அது போல் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய கீதா ஜீவன் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ளவர். அந்த பாரம்பரியம் உள்ள அவங்க அப்பாவும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டராக இருந்தவர். அப்படிப்பட்ட கீதா ஜீவனே இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்ரீகாந்த் கிட்ட ஒரு வெளியே தெரியாது, அது ஒரு நடிகர் தான் தவிர வெளியே தெரியாது. மிகப்பெரிய பிரபலம் கிடையாது. சினிமா துறையில ஒரு பெரிய நடிகர்னு சொல்ல முடியாது. ஆமா, அப்படி இருக்கிற இடத்த அவனுக்கு தாடி பாலாஜி தெரிஞ்சாலும் கூட அவர் தெரியாது. ஆனால் எனக்கு வெற்றி பெற்றுட்டார். இன்னும் சொல்லப்பட தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வமாக முதல் எம்எல்ஏவா அவர் ஆயிட்டார். ஹிஸ்டரியில வரும்போது ஆமா, அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே எதை காட்டுதுன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. தேர்தல் அரசியலில் ஓட்டுக்கு காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும்னு நினச்சது. ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலை ஓட்டுக்கு காசு கொடுத்து சந்தித்தது திமுக. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு 1000, 2000, 3000 இப்படின்னு காசை கொடுத்து தேர்தல் சந்திச்சாங்க. அதுக்கு இது பதிலடி. ஏன்னா எளியவர்கள் வர முடியாதுங்க. எளியவர்கள் ஓட்டுக்கு காசுனா நீங்கள் 20 கோடி 30 கோடி வச்சுருக்கணும். அந்த 20 கோடி 30 கோடி கொடுத்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, அது இல்லாமல் தேர்தல் செலவு மற்ற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ஆகிடும் தேர்தலில். 50 கோடி வச்சுட்டு உள்ளே வரவன் சம்பாதிப்பானா? சம்பாதிக்க மாட்டான். கண்டிப்பாக சம்பாதிக்கும். 5 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா ஊழல் பண்ணாதான் அவன் அவன் போட்ட காசு எடுக்க முடியும். தொழில் மாதிரி ஆகி போச்சுங்க. அப்போ இந்த இடத்த மக்கள் சவுகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் காசு வாங்கிட்டாங்க, காசு செலவு பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை தாண்டி வெற்றி பெற்றது இன்னொருத்தர். ஆமா, இது பெரிய பாடம் இல்ல, 2 கட்சிக்கும் பெரிய பாடம். ஆமா, அதாவது என்னன்னா நீங்க ஓட்டுக்கு காசுங்கிறது நம்பினதும் சீட்டுக்கு காசு கொடுத்தா அப்படிங்கிறதும் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒவ்வொரு தொழிலதிபர் வந்து சீட்டை வாங்கிட்டு போறான் பெரிய கட்சிகள்ல. அதை நீங்க தான் உடச்சிருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஏழைப்பாளை எளியவர்களை கூப்பிட்டு, எளியவர்கள் ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் வேட்பாளர்கள், அதுல ஒரு 50 பேரா நீங்க அந்த மாதிரி எளியவர்கள் நிறுத்திருக்கணுமே. அப்படி எம்ஜிஆர் நிறுத்தினாரா? அம்மா நிறுத்தினாங்களா? இல்லையே. இது எடப்பாடியோட தவறான சொல்ல வரல, அந்த கட்சியோட நடைமுறை. இது உண்மையா பொய்யாங்க 2வது. அப்படி இருந்தா அதை மறுத்து இருக்கணும்ல. நீங்க நாங்கள் எளியவர்களை தூக்கி உள்ள போட்டிருக்கணும், போட்டு வெற்றி பெற வச்சிருக்கணும்ல. வச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமே. என்ன இங்க கள்ளக்குறிச்சியில பிரபுன்னு செந்தில், கள்ளக்குறிச்சியில அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர் செந்தில்.
சிட்டிங் எம்எல்ஏ அவர் பற்றி எடப்பாடியே பேசியிருக்காரு. நாங்கள் ஒரு பெயிண்டரு, அவர் மோளம் அடிக்கக்கூடியவர், அவரை வந்து நாங்கள் எம்எல்ஏ ஆக்கணும், அவரே சொல்லியிருக்காரு நான் எம்எல்ஏ ஆனேன்னு. ஆனால் அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தீங்களா? ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கல? சீட்டு வேற ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியோட நிலைமை என்ன? யார் வெற்றி பெற இடத்துல இருக்கிறாங்க? திமுக வெற்றி பெற இடம், திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற இடத்துல இருக்காங்க. ஆக இப்படியான சூழல் வரும்போது நான் என்ன சொல்ல வரேன், ராஜீவ்காந்தி வரட்டும், நம்மளை மறுக்க வேணாம். ஆனால் செந்திலுக்கே அந்த வாய்ப்பு தரல. ராஜீவ்காந்தி இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, ஏன் தரல? அது மாதிரி நிறையா எளியவர்கள், நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன், நிறையா எளியவர்களுக்கு அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி சீட்டு கொடுத்துருக்கணும். நீங்கள் வெறும் பணக்காரர்களுக்கு, அதாவது நான் வெறும் அதிமுக மட்டும் இல்லை, திமுகலையும் அதான் பணக்காரர்கள் மட்டுமே சீட்டு கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் பணத்தை நோக்கி போய்க்கிறேன். மக்கள் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இந்த வாட்டி. ஆமா, இன்னைக்கு அதனால தான் பேர் தெரியாத வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பேர் தெரியாத வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியலனாலும் இன்னைக்கு பாருங்க, வெற்றி பெறலாங்கிறத தாண்டி 234 தொகுதியில ஒன்றை தாண்டி 233ல அவங்க எந்த ரேஸ்ல இருக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 2வது இடம் அப்படிங்கிற இடத்துல தாவேக வந்து நிற்கிறாங்க. எங்கேயுமே டெபாசிட் இழக்கல. இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சாதாரணமா 30,000 ஓட்டு. ஓகே, யாருமே நான் கூட 30,000 ஓட்டு எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சதான், நானே நினைச்சதான். ஆனா கடைசியில இன்னைக்கு 100 சீட்டுங்கிறது விஜய் எதிர்பார்த்தாரா தெரியும்? அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். விஜயே 100 சீட்டுக்கு மேல வரும்னு விஜயே எதிர்பார்த்திருப்பாரா தெரியல. அவருக்கே இது அதிர்ச்சியா இருக்கும். அந்த தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கே இது அதிர்ச்சியா இருக்கும். 40, 50ன்னு பேசுறாங்க, அதிகபட்சம் 70 வரும்னாங்க. யாருமே வந்து 100 சீட்டுக்கு மேல போகணும்னு எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மிராக்கள் நடந்திருக்கு. இதை தக்க வச்சுக்கணும் அந்த கட்சி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு செய்யணும். இதனால் வரை இருந்தது வேற, ஆட்சி கிடைச்சதுக்கு பிறகுதான் கூடுதலாக உழைக்கணும். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும், புதுசா வந்த எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. எத்தனையோ கட்சியில போய் நின்றுட்டு தான் அரசியல்வாதினா சும்மாலாம் வந்திருக்க மாட்டோம். ஒரு வட்ட செயலாளர் போய் நின்றுருப்போம், அங்கே நின்றுருப்போம். அப்படி மீறி இன்னைக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு. இதை வச்சு மக்களுக்கு அரசியல் அதாவது மக்களுக்கு நன்மை செய்யுங்க. அதை தாண்டி எல்லாரும் இப்போ நீங்களும் அந்த ஊழல் பாதையில கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கமிஷன் வாங்குறது அப்படின்னு போச்சுன்னா இதே நிலைமை நீங்க எப்படி வெற்றி பெற்றீங்கன்னா அதோட இன்னும் ஒருத்தர் புதிதாக வெற்றி பெற்று போயிடுவார். ஆனா எனக்கு இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப விஜய் அவர்கள் இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிட்டாரு. இப்ப எதிரில வந்து திமுக அதிமுக 2 ஜாம்பவான் இருக்காங்க இப்ப அப்போசிஷன்ல. அவங்கள வந்து சமாளிக்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணும்? அது உண்மையிலேயே அரசியல்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அனுபவம் உள்ளவர்கள். சட்டமன்றத்துக்குள்ள வெளியில போராட்டத்துல அவர்களுடைய வேலை எப்படின்னு தெரியும். உங்களுக்கு திமுக எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தால் எவ்வளோ போராட்டம் பண்ணுவாங்க தெரியும். அதிமுக கூட பரவாயில்ல, ஆனால் திமுகவுடைய போராட்டம் என்பது சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதிமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிற காலத்திலேயே இவங்க வெறும் 87 சீட்டு வச்சுக்கிட்டு இப்போ அம்மா இறந்ததுக்கு பிறகு சட்டசபைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணும்போது தாவேக்கா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்திருக்க எல்லாரும் அனுபவசாலிகள், வந்திருக்க எல்லாரும் அனுபவசாலிகள், புதியவர்கள். நீங்கள் சட்டமன்றத்தில் போய் பவுன்சரை போட முடியாது. சட்டமன்றத்தில் காவல்துறையை போடலாம், ஆனால் காவல்துறை என்னவா செய்யும்? அவங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எல்லை இருக்குது, ஒரு மரபு இருக்குது. அந்த மரபை தாண்டி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அப்போ இதையெல்லாம் அவர்கள் எதிர்கொள்வார்கள். அப்படி நீங்கள் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா, சினிமாத்தனமாக ஏதாவது நடந்துச்சுன்னா அது அவர்களுக்கு தான் பாதிப்பு உண்டு பண்ணும். இதுக்கு எல்லாமே என்னன்னா நேர்மையாக இருக்கணும். முதல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும். செஞ்சால் மீண்டும் 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 ஆட்சி கட்டில் உங்களுக்கு தான், எம்ஜிஆர் இருந்ததை போல. ஆனால் அந்த நேர்மை எந்த இடத்தில் தவறுகிறதோ அந்த இடத்துல அவருடைய அழிவு தொடங்கும். ஓகே, அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து வெளியில வந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. இப்போ நியூஸும் வந்துருச்சு, 9வது முறையா எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த கவர்மெண்ட்ல ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இப்போ எப்படி துரைமுருகன் வந்து ஸ்டாலின் இருந்தார்ல அவை முன்னவரா, அந்த ரோல்ல இவர் வந்து இருப்பாரோன்ற அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. கட்டாயம் இருப்பார். ஏன்னா அனுபவத்தின் அடிப்படையில் அவர் ஆக்குவாங்க. என்ன சொல்லப்போனால் சரியான ரூட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் என்ன அதிமுகவில் இருந்துருந்துருக்கலாம், அதிமுக அவர் வந்து அமைச்சராக வச்சிருந்துச்சு அப்படிலாம் பேசின இடத்துல இவரை ஆயிருக்குதுங்கிறது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா அவர் ஒருவேளை தாவேக்காவுக்கு போகாமல் திமுக பக்கம் பாஜக பக்கம் போயிருந்தா இன்னைக்கு என்னவா இருந்திருக்கும்? என்ன அது இன்னைக்கு அந்த நிலைமையில் இல்லாமல் இன்னைக்கு வந்து முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய, அவை முன்னவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்குது அப்படின்னு நான் பேசுகிறேன்னா அது ஒரு நல்ல முடிவு. என்ன சொல்லப்போனால் அவர் அதிர்ஷ்டசாலி.
அதிர்ஷ்டசாலி இல்ல அதிர்ஷ்டசாலின்னு எடுத்துக்கிறதா இல்ல விஜய் அவர்கள் மேல உண்மையில நம்பிக்கை வச்சு போயிருக்காருன்னு எடுத்துக்கிறேன். விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை தாங்க. அதாவது இப்ப அவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே விஜய் கட்சிக்கு போனவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா சின்னதும் பெருசுமா ஏதோ பொறுப்புகளில் இருந்தவங்க தான். மற்ற கட்சியில் பிற கட்சியில் திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் ஒரு வட்டமா, மாவட்டமா, துணை வட்டமா, துணை செயலரா, மாவட்ட பிரதிநிதியா இப்படி இருந்தவங்க தான். அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு புகலிடம் அப்படின்னு நினச்சது தான் போனாங்க. ஆனால் போன இடத்துல அவர்களாம் வெற்றி பெற்றதுனால இன்னைக்கு வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். ஓகே, நான் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் முழுமையா ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து திருப்பங்கள் என்ன நடக்க போகுது, அடுத்து யார் ஆட்சி அமைக்க போறா, அப்படி ஆட்சி அமைச்சா என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.